Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த இதுல மற்றவர்கள் வருவதற்கான சூழ்நிலை அவ்வளவா தெரியல. அப்ப வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல, ஒண்ணு தனியா நிக்கணும், இல்ல வேற வழியே இல்ல. சீமானோடு கீழே போகணும். சீமான் கீழே தான் போக முடியும். சீமான நாங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்து இவர் தலைமை இருக்க முடியாது. ஏன்னா அவர் அதுல இருந்து அப்படித்தான் சொல்றாரு. யாரு விஜய் அவர்கள் ரொம்ப பேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அண்ணாமோடு இணைவதற்கு அல்லது அவர்களுக்கு இணைஞ்சு பண்ணி செய்வதற்கு பேரம் பேசினாங்க. அந்த பேரம் ரொம்ப பொருத்தமற்ற பேரம். அதனால என்ன செய்யறாரு, வேற வழி இல்லாம நிராகரிக்கிறார். எடப்பாடி இன்னைக்கு ஓபிஎஸ் மௌனமாக்கிட்டாரு, தினகரனை மௌனமாக்கி இருக்கிறாரு, அதே போல சசிகலாவும் மௌனமாக்கி இருக்கிறாரு. அதே போல இங்க வழக்குன்னு பேசிக்கிட்டாங்களா போலந்தி போன்றவர்கள், சிலர் வைத்தியலிங்கம் போலந்தி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறாரு, இக்னோர் பண்ணுங்க, தூக்கி எறிஞ்சிருக்கிறார். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ரெட்டலை முடக்குவோம், நாங்க அப்படியாக இப்படியாக வசனம் பேசணவங்களை போற இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம ஆகியிருக்காரு. இது ராஜேந்திரமான நடவடிக்கை. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாமக, நாம் தமிழருடைய சீமான், அதே போல விஜய், இந்த 3 பேர் தான் காரணம். எப்படி அண்ணாமக பிஜேபியோடு இணைந்ததற்கு காரணமே இந்த 3 பேர் தான். இப்ப ராமதாஸ் அவர்களை தன் பக்கம் இழுக்க திமுக நினைக்கின்ற பொழுது திருமாவளவன் நெருடலாக இருக்கிறது. அப்ப அவர் என்ன முடிவு எடுக்க முடியும்? அங்க போனா பிஜேபி இருக்கு, ஆனா அங்கோட போக முடியல. இங்க இருந்தால் பாமக இணைக்கின்ற பொழுது நம்மளை எந்த மாதிரி வைப்பாங்க என்கிற நிலைப்பாடு. ஏன்னா அவர் 2 கூட்டணியும் நான் போக மாட்டேன், பாஜக இருக்கிற கூட்டணியும் போக மாட்டேன், அதே போல இவங்க இருக்கிற கூட்டணியும் போக மாட்டேன், பாமக பாஜக போக மாட்டேன். அப்ப 2 கதவு அடைக்கப்பட்டால் நாடு கடந்த தமிழக அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன். சுதந்திரம், சுயநிர்ணய உரிமை, ஜனநாயகம், இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம், இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும். தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை, தமிழ் ரைட்ஸ் டு டிசைட். சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பல வண்ணங்களில் இருக்க வேண்டும். குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஸ்கொயர் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கலாம். சொந்த படைப்பாக இருக்க வேண்டும். JPEG, PNG, வெக்டர் ஃபார்மட்ஸ்ல இருக்கலாம். முதல் பரிசு $1000. விரும்பினால் ஊடக அங்கீகாரம் செய்யப்படும். 2ஆம் இடத்துக்கான பரிசுகள் $100. காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனை pmo@tgte.org என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க. சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் 15, 2025. அண்ணா பல்கலைக்கழகம் விஷயத்துல இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. இதற்கான பல்வேறு பாராட்டுகளும் சில எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைக்கு தமிழகத்துல பெண்களுக்கான குற்றச்செயல்கள் மிக அதிகமாக நடந்து வருவதாக ஒரு கருத்து இருக்கிறது. ஊடகங்கள் அதை சரியாக வெளிப்படுத்தாமல் அரசுக்கு ஆதரவாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஊடகங்கள் மீது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு அல்லது ஆதாயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பல ஊடகங்கள் அரசுக்கு சாதகமாக இருந்து அந்த செய்திகளை வெளியிடாமல் இருப்பதும் அல்லது செய்திகளை அரசுக்கு சாதகமாக வெளியிடுவதுமான நிலையை முன்னெடுக்கின்றன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த நிலையில அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த குற்றச்செயலுக்கு அந்த பெண் முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி சொன்ன பின்னாலும் இந்த ஞானசேகர் நினைச்சாங்க காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று திரும்ப உடனடியாக திரும்பி அனுப்பிடுறாங்க. அதற்கு பின்னால் அவரை திரும்ப 2ஆம் முறையாக அழைத்து விசாரிக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் என்ன செய்யறாரு, காலில் கையில கட்டு போட்டு இயல்பா வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த விதமான குற்றச்சாட்டு பதிவு செய்யாம அந்த பெண்ணின் மீது என்ன செய்யறாங்க, அந்த விளக்கங்களை பூரா கொடுக்குறாங்க. அந்த பெண்ணை பற்றிய குறிப்புகளை பூரா விவரங்களை பூரா வெளிப்படுத்துறாங்க. இது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். என்ன நோக்கம்? அப்ப அச்சுறுத்தல் மாதிரி இருக்கு. காவல்துறையிலிருந்து பதியப்படுகின்ற குற்றச்சாட்டு அது எப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு வேற காரணம் சொல்றாங்க. அது எங்களால் நடக்கல, அது இப்படி நடந்தது, தாமதம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால வெளிவந்ததுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. அதற்கடுத்து ஞானசேகரனை அணுகிற விதமும் அவ்வளவு இதா இல்லை. ஏதோ அடிப்பது போல அடிக்கிற, நீ அழுகிற மாதிரி அழு என்பது போலதான் அவரை நடத்தி இருக்கிறார்கள். இப்ப சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றவாளி இப்படிப்பட்ட நிலை தொடர்ந்து குற்றம் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன.
பல்வேறு வகையான திருட்டு வழக்குகள், எத்தனையோ வழக்குகள் பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தொழில்முறை குற்றவாளியாக இருக்கிற அவனுக்கு அவர் நடத்துற விதம் வந்து சரியா இல்லையே. அதுதானே முக்கியமானது. ஒரு ஒரு எந்த தவறும் செய்யாத முதல்ல தவறு செய்யக்கூடிய, அன்னை அறியாமல் செய்யக்கூடியவர்களுக்கு கூட அவர் நடவடிக்கை என்பது ரொம்ப கடுமையா இருக்கு. ஆனால் அங்கே வந்து எழுப்பப்பட்ட கேள்வி என்ன, அந்த சார் யாரு? அந்த பொண்ணு சொல்றத இல்ல சார் கூப்பிட்டா நீ போகணும் என்று என்ன சொன்னாரு, சார்கிட்ட பேசினாரு அப்படிங்கிறாங்க. அது வெளிப்படுத்தி இருக்கணும், வெளிப்படுத்தல. அப்ப யார் அந்த சாருங்கிற கேள்வி தமிழகம் முழுவதும் எதிர்த்த போது அதுக்கு எல்லாரும் மௌனம் சாதிச்சாங்க. ஆனால் விசாரணை தொடங்குவதற்கு முன்னாலேயே தமிழக அரசினுடைய காவல்துறை ஆணையர் என்ன செய்யறாரு, அவர் மட்டும்தான் குற்றவாளி அல்லது அந்த சார் என்பது யாருமே இல்லை என்று முடிவெடுத்து அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு ஆளா இருக்கிறாங்களா? இவர் ஒரு திமுகவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு, கட்சி பொறுப்பாளராக இருக்கிறாரு, மந்திரி முதலானவர்கள், அமைச்சர் முதலானவர்கள் நெருக்கமாக பழைய இருக்கிறாரு. வீட்டில் போய் இவர் இந்த பையனுடைய வீட்டில் போய் மற்றவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு வகையான நெருக்கமான தொடர்புகள் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் அவர் என்ன தைரியத்தில் இது தொடர்ந்து இந்த செயலை செய்திருக்கிறார்? அதான் முக்கியமானது. ஞானசேகரன் என்பவன் தொடர்ந்து இந்த செயலை செய்வதற்கு துணிச்சல் எப்படி வந்தது? அந்த துணிச்சலுக்கு காரணம் அரசு அதிகாரமா அல்லது அமைச்சர்களா அல்லது யாரார் என்று கேள்வி கேட்கிற பொழுதுதான் யார் அந்த சாருன்னு கேட்டோம். அப்ப எந்த வழக்கிற்கும் இல்லாத விரைவு இந்த வழக்கிற்கு மிக வேகமாக தீர்ப்பு வந்திருக்கிறது. நல்லா யோசிச்சு பாரு. மகளிர் நீதிமன்றத்துக்கு போன பின்னால மிக விரைவாக விசாரித்து தீர்ப்பு சொல்லுகிறாள் என்று சொன்னால் என்னை போன்றவர்கள் நான் நினைக்கிறோம் எவ்வளவு பெரிய வருஷ ஆண்டு கணக்கில் நீடிக்கின்ற பொழுது இந்த வழக்கு மட்டும் மிக விரைவாக விசாரித்து தீர்ப்பு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இத்தோடு இதை முடித்து விட வேண்டும் என்கின்ற அவசரம் இவர்களுக்கு இருக்கிறது. அல்லது இதை நீட்டிக்க விட்டு வேறு சிலர் குற்றவாளியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தடுப்பதற்காக இந்த அவசரமோ என்று ஐயப்பாடு வருகிறது. அதுதான் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யாரு இந்த சார் என்பதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம், கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா இந்த அவசரம் என்பது அடுத்த தொடர் கேள்விக்கு இடம் கொடுக்க கூடாது, அடுத்தவரை நோக்கி நகரக்கூடாது என்பது போல அவசரப்படுவது போல தெரிகிறது. அதான் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி வழக்கு வந்து தொடர்ந்து நடந்து வந்து இன்னைக்கு தீர்ப்புக்கு ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறாங்க. அன்னைக்கு அவர் வந்து என்ன செய்யறாங்க, சிபிஐ விசாரணைக்கு அனுப்புறாரு முதல்வர் அவர் இருந்தவர் எடப்பாடி அவர்கள். அப்ப என்ன செய்யறாரு, இன்னைக்கு சொல்றாரு நெருக்கடி, நாங்க கொடுத்த நெருக்கடியில நீங்க சிபிஐக்கு அனுப்புனீங்க அப்படிங்கிறாரு. அப்ப நான் சிபிஐக்கு அனுப்புனாலதான் இந்த தீர்ப்பு வந்ததுன்னு அவரு பெருமை காட்டுறாரு. இவர் என்ன செய்யறாரு, நாங்க கொடுத்த நெருக்கடியில இருந்து வந்தது, எங்க ஆட்சியில தான் இந்த தீர்ப்பு வந்தது என்பது போல அதற்கான பலனை எங்களுக்குரியவங்களோ போட்டி போடுறாங்க. சரி, இப்ப அண்ணா நகர் சிறுமியினுடைய பாலியல் வழக்குல எதற்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்வதும், அல்லது அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வழக்குல எதற்கு வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று நாங்களே விசாரித்துக் கொள்கிறோம் என்கிற அந்த நிலைப்பாடையே எடுக்கணும். யாரு வேணாலும் விசாரிக்கட்டும், எங்களுக்கு வந்து குற்றவாளி தண்டித்தால் போதும் என்பது போல நிலைப்பாடுகளையும் எடுக்க முடியல. அன்னைக்கு எடப்பாடி எடுத்ததை போல ஏன் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களை எடுக்க முடியல? அப்ப அந்த பயம் இருக்கிறதா? அல்லது இவர்கள் கொடுத்த நெருக்கடி என்பது இல்லையா? இன்னைக்கு நெருக்கடி கொடுத்தாங்கல்ல, சிபிஐ விசாரணை வரணும் என்று அண்ணா நகர் சிறுமி வழக்கிற்கும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கிற்கும் நெருக்கடி கொடுத்தாங்கல்ல. அப்ப அந்த நெருக்கடிக்கு நீங்க அடிபணி இல்லையா? அவர் நெருக்கடிக்கு அடிபணிந்தார், அதனால சிபிஐ கொடுத்தாருங்கிறீங்க. அப்ப நீங்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க, பலரும் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க மட்டும் என்ன செய்றீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆடாடுறீங்க, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு நெருக்கடி அந்த இதை பொறுப்படுத்தாமல் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே, அப்ப இதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கும் போது இதுல வந்து ஐயப்பட்டிருக்கத்தான் செய்யுது. எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. நீங்க வந்து வேக வேகமாக இந்த வழக்கை முடிக்கணும்னு பாக்குறீங்க. அதுதான் இங்க வந்து ஐயத்தை எழுப்புகிறது. எனவே இவனுடைய இந்த செயல்பாட்டுக்கு பின்புலமாக இருந்ததை கண்டுபிடிக்கணும். அதுதான் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலை உண்டாகும். இல்லைன்னா பலம் வாய்ந்தவர்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, அவர்களை பலமாக வைத்துக் கொண்டு இந்த செயலை தொடர்ந்து செய்வாங்க என்பது போல இருக்கும். ஓகே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து திமுக நிர்வாகி குற்றவாளி என்று அறிவிச்சதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய பார்வை, விஜயருடைய பார்வை, திமுக நிர்வாகி குற்றவாளி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அது நிச்சயமாக எங்களுக்கு வந்து வரவேற்க தகுந்த விஷயம் தான் சொல்றாரு. ஆனா யார் அந்த சார் என்பதற்கான கேள்வி இருக்கிறது என்பதை அவரு சொல்லல. பிஜேபிக்கும் விஜய்க்கும் கூட்டணி வைக்கிறதா ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? அது அவர் மறுத்திருக்காங்க அவங்க இயக்கத்துல, ஆனா அது எப்படி? ஆனா என்னுடைய பார்வையை பொறுத்தளவுல அரசியல எதுவும் நடக்கலாம், சரியா? இதே திமுக பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து பல ஆண்டுகள் மத்தியில் அமைச்சர்களாக இருந்து வளம் வந்தவர்கள் தான், வளம் பெற்றவர்கள் தான். அன்றைக்கு வந்து ரைட் மேன் ராங் பார்ட்டி என்பது போல வாஜ்பாய் முன்னால வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அமைச்சர்களாக இருக்கின்ற பொழுது அதை வந்து அரசு தீவிரவாதம் இது போல பார்க்கக்கூடாது, இயக்கம் போல பார்க்கக்கூடாதுன்னு கருணாநிதி அவர்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு கூட்டணி சேர்ந்து எல்லா வகையிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் அதற்கு சாதகமான விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு பிஜேபி இதையா பார்க்கிறாங்க. அதனால அரசியல் எதுவும் நடக்கலாம். இதே திருமாவளவனும் பிஜேபியில் கூட்டணியில் இருந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம வரலாற்றை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் எங்களுடைய கொள்கை எதிரி, கோட்பாட்டு எதிரி என்பது போல ஒருத்தரை சொல்லுவோம், அரசியல் எதிரி என்பது போலையும் பிஜேபியும் திமுக அடையாளப்படுத்துறாங்க. அடையாளப்படுத்தினா என்ன அடிப்படையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் 2 பேரை தவிர மற்றவர்களை கூட்டணியில் நம்ம கொண்டு வந்து தலைமை தாங்கலாம்ங்கிற மனநிலை இருந்தது. அப்படிப்பட்ட நிலைப்பாடு இருந்த பொழுது மற்றவங்க நம்மளை நோக்கி வருவாங்க, நம்ம தலைமை தாங்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடுல திமுக என்பது எங்களுடைய அரசியல் எதிரி, அவங்க கொள்கை எதிரிங்கிற மாதிரி காட்டலாம். ரைட், முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு சூழல் அப்படி இல்லையே. நீங்கள் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த இதுல வந்து மற்றவர்கள் வருவதற்கான சூழ்நிலை அவ்வளவா தெரியல. அப்ப வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை, ஒண்ணு தனியா நிக்கணும், இல்ல வேற வழியே இல்லை. சீமானோடு கீழே போகணும். சீமானு கீழே தான் போக முடியும். சீமான வந்து தான் கட்சிக்குள்ள கொண்டு வந்து இவர் தலைமை ஏற்க முடியாது. ஏன்னா அவர் அதுல இருந்து அப்படித்தான் சொல்றாரு. யாரு? சீமான் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நான் சீனியர், நான் மூத்தவன், விஜய் தம்பி விஜய் வந்தால் தாராளமா வரலாம், நாம இணைந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன் தலைமைக்கு கீழே விஜய் வர்றதுக்காக அவர் சொல்றாரு. விஜய்க்கு அது வந்து உடன்பாடா என்று கேட்டால் இல்ல. சரி, இப்ப அண்ணாமகா இருக்கிறது, அண்ணாமகா பிஜேபி சேர்ந்துருச்சு, அண்ணாமகா தலைமையில பிஜேபி கீழே வந்துருச்சு. அப்ப விரும்பினால் என்ன செய்யலாம் தெரியலையே. இல்ல, அதாவது அதை அமித்ஷா போட்டோம்லாம் வந்து அறிவிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பலப்படணுங்கிற நிலைப்பாட்டில் தான் 2 பேருமே இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஓகே, அதாவது அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக நாம் பலப்படணும்னு எடப்பாடியார் அவர்களுடைய விருப்பம். தமிழகத்தில் நாம் பலப்பட வேண்டும் என்று பாஜகவினுடைய நிலைப்பாடு. அப்ப 2 பேரும் பலப்படணும்னா தனித்தனியாக இருந்தா பலப்பட முடியாது என்று தெளிவா தெரியுது. அப்ப சேருவதற்கு என்ன காரணம்னா, விஜய் அவர்கள் ரொம்ப பேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அண்ணாமகோடு இணைவதற்கு அல்லது அவர்களுக்கு இணைஞ்சு பணி செய்வதற்கு பேரம் பேசினாங்க. அந்த பேரம் என்பது ரொம்ப பொருத்தமற்ற பேரம். அதனால என்ன செய்யறாரு, வேற வழி இல்லாம நிராகரிக்கிறார் எடப்பாடி. கேட்டிருப்பாரு. இல்ல, அந்த சீட்டு என்பது 2.5 ஆண்டுகள் நாங்கள் ஆளுகிறோம், 2.5 ஆண்டுகள் நீங்க ஆளலாம், அல்லது பெருவாரியான எண்ணிக்கை சீட்டு கேட்கிறது, இதெல்லாம் ஒரு பொருத்தமற்ற நிலையில. ஏன்னா எத்தனையோ ஆண்டுகள் அரசியல் நடத்தி முதலமைச்சராக இருந்து பெரிய கட்சி நேற்று வந்து ஓட்டவே எண்ணி நிர்ணயிக்க முடியாத நிலையில அவர் இப்படி ஒரு பேரம் பேசுறாருன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அங்க பிரசாந்த் கிஷோர், ஆதவ அர்ச்சனா போன்றவர்களுடைய அந்த தூண்டல்ல அவர் அந்த மனநிலைக்கு வந்து அப்படி பேசியிருக்காரு, நிராகரிச்சுட்டாங்க. ரைட்டா? இப்ப பிஜேபியின் மூலம் சேர்ந்ததன் மூலமாக எடப்பாடி அவர்கள் எத்தனை காய்களை அடித்திருக்கா தெரியுமா? இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் மௌனமாக்கிட்டாரு, தினகரனை மௌனமாக்கி இருக்கிறாரு, அதே போல சசிகலாவும் மௌனமாக்கி இருக்கிறாரு. அதே போல இங்க வழக்குன்னு பேசிக்கிட்டாங்களா போலந்தி போன்றவர்கள், சிலர் வைத்தியலிங்கம் போலந்தி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறாரு, இக்னோர் பண்ணிக்க, தூக்கி எறிஞ்சிருக்கிறார். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ரெட்டலை முடக்குவோம், நாங்க அப்படியாக இப்படியாக வசனம் பேசினவங்களை போற இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம ஆகியிருக்காரு. இது வந்து ராஜேந்திரமான நடவடிக்கை. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாமக, நாம் தமிழருடைய சீமான், அதே போல விஜய், இந்த 3 பேர் தான் காரணம். எப்படி? அண்ணாமக வந்து பிஜேபியோடு இணைந்ததற்கு காரணமே இந்த 3 பேர் தான். ஏன்னா இவர்கள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தார்கள், ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகளோடும் காலம் தாழ்த்தியும் அமைந்தார்கள். இவர்கள் முந்தி அண்ணாமகோடு இணைந்திருப்பார்கள் என்றால் பிஜேபியோடு சேர வேண்டும் என்கிற நெருக்கடி எடப்பாடி அவர்களுக்கு வந்திருக்காது. அப்ப விஜய் வந்து அண்ணாமகவுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அல்லது எடப்பாடியுடைய எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இறங்கி நின்று அல்லது வந்து இணங்கியிருப்பாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். சீமான் அவர்கள் நான் தனியாத்தான் நிப்பங்கிறாரு. கடைசி 3 மாதத்துக்கு முன்னால பாருங்க, ஆட்டமே வேற மாதிரி இருக்குங்கிறாரு, பூடமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரையும் நம்ம கணக்கு எடுக்க முடியல. சரியா? நீ வரைக்கும் அவர் ஒரு பேட்டிலையும் சொல்றாரு. இல்ல, அதுதான் என்ன சொல்ற, தனியாத்தான் நிப்பங்கிறாரு, எனக்கு என் ஆட்டமே வேற மாதிரி இருக்கும், பாரு இன்னி பாருங்கிறாரு. இதுதான் அவருடைய நிலைப்பாடா இருக்கு. விஜயும் புடி கொடுத்து பேசாம என் கட்சியில வந்து இணைங்க, என் கட்சியில வந்து இணைங்க, உங்களுக்கு அதிகாரத்திலையும் பங்கு தரேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு. ஆனா மறைமுகமா பேச்சு நடந்துகிட்டு இருக்கு ஒன்று. அதே போல ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து பாமகவில் அங்க கட்சி பிரச்சனையும் இருக்கு, குடும்ப பிரச்சனையும் இருக்கு. இதன் மூலமாக எந்த முடிவெடுத்து யாரோடையும் பேச முடியாத நிலையில இருக்கு. இப்ப திமுக வந்து ராமதாஸ் அவர்களை என்ன செய்யற தன் பக்கம் இழுப்பதற்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது திமுக அழுத்தம். ஆனா அன்புமணி அவர்கள் அங்க பாஜகவோடு இணக்கமாக இருக்கிறார். இது அவருக்குரிய அழுத்தம், அது அவருக்குரிய நெருக்கடி. இந்த சூழ்நிலையில பாமக முடிவெடுக்க முடியல, அண்ணாமகவோடு கூட்டணி சேருவதில் முன்னெடுத்து வர முடியல. அப்ப ஒரு இது இல்ல
தெளிவில்லை. அப்ப விஜயும் நம்ம வந்து சரியான காலத்துல போய் சேர்க்க முடியல, இங்க பாமகவில் ஒரு முடிவு எடுக்க முடியல, சீமானும் நான் தனித்து நிப்பம்ங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக என்ன முடிவெடுக்கும் நினைச்சு பாருங்க. அதே போல பிரேமலதா மேடம் என்ன செய்யறாங்க, அந்த அம்மா ஒரு முடிவு எடுக்காம ராஜ்யசபா எம்பி எனக்கு வேணுங்கிற மாதிரியான அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அது கொடுக்கலன்னு அவங்களுடைய நிலைப்பாடு வேறவா இருந்தது, பேச்சு வேறவா இருந்தது. நினைத்தால திமுக கூட போகலாம். அப்படிப்பட்ட மனநிலை அந்த அம்மாவுக்கு. யாரு சீட்டு மற்ற பலன்கள் எல்லாம் யாரிடம் அதிகம் இருக்கிறதோ அங்கு எப்பொழுதும் தயாரிக்கக்கூடிய ஒரு மதில் மேல் பூனை தான் பிரேமலதா அவங்க. சரியா? அப்ப அந்த நிலையில அவர்களையும் அண்ணாவுக்கு அதிகமா நம்ப முடியல. பிஜேபி பார்த்து உள்ள கொண்டு வந்தாட்டேன். சரியா? இது அந்த நிலைப்பாடு. ஏன்னா இப்படிப்பட்ட நிலைப்பாடெல்லாம் நன்றாக யோசித்து பார்த்தால் எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவு மிகச்சிறந்த முடிவு, ராஜதந்திரமான முடிவு. இன்னைக்கு அவர் வந்து என்ன செய்யறாரு, ரொம்ப தெளிவாக ரொம்ப இதா இருக்கிறார். எந்த விதமான மன அழுத்தத்துக்கும் ஆளாகல. அது ரொம்ப முக்கியமானது. அப்படி அவரு ரொம்ப சேஃப் ஆயிட்டாங்க. அதுல ஒண்ணு எந்த சந்தேகம் இல்ல. அந்த கூட்டணி தான் இன்னைக்கு பலமா இருக்கிறது. யாரு போனாலும் பலப்படத்தான் செய்யும். சரியா? இப்ப திருமாவளவன் வாங்க. இப்ப திருமாவளவன் அவர்கள்ட்ட இருந்து அவர் சொன்னா தெளிப்படையாக அங்க விஜய்கிட்ட போனாரு. போன பின்னாலும் வந்து வாழ்த்து வாங்குறாரு. அப்ப இது எப்படி சரியான ஒரு அரசியல் முன்னெடுப்பு நினைச்சு இல்லையா? அப்ப நான் அங்க போயிடுறேன், போனாலும் நான் உங்களுக்கு நான் வந்து என்ன செய்யறேன், ஆலோசனையில இருப்பேங்கிற மாதிரி காட்டினா சரியா இருக்காது. இப்ப வந்து ராமதாஸ் அவர்களை தன் பக்கம் இழுக்க திமுக நினைக்கின்ற பொழுது திருமாவளவனுக்கு நெருடலாக இருக்கிறது. அப்ப அவர் என்ன முடிவு எடுக்க முடியும்? அங்க போனா பிஜேபி இருக்கு, ஆனா அங்க போக முடியல. இங்க இருந்தால் பாமக வந்து இணைக்கின்ற பொழுது நம்மளை எந்த மாதிரி வைப்பாங்க என்கிற நிலைப்பாடு. ஏன்னா அவர் வந்து 2 கூட்டணியும் நான் போக மாட்டேன், பாஜக இருக்கிற கூட்டணியும் போக மாட்டேன், அதே போல இவங்க இருக்கிற கூட்டணியும் நான் போக மாட்டேன், பாமக பாஜக போக மாட்டேன்ட்டாரு. அப்ப 2 கதவு அடைக்கப்பட்டால் இவர் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு அண்ணாது கதவு திறந்ததுன்னு அடைச்சிட்டேன், விஜயனுடைய கதவு திறந்திருந்தது அடைச்சிட்டேன் அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? நான் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு திமுக கூட்டணிக்காக நான் இருக்கிறேன், அதனால என்னை பொருட்படுத்தாமல் நீங்கள் எனக்கு முரண்பாடான பாமகவை உள்ள கொண்டு வர நினைக்காதீர்கள் என்கிற எச்சரிக்கை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறேன், உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஸ்டாலின் அவர்களுக்கு திருமாவளவன் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, பாமகவோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அமைந்தால் திருமாவளவனை பற்றி பொருட்படுத்தாத நிலை கூட வரலாம். நீங்கள் விரும்பினால் இருக்கலாம், இல்லை என்றால் உங்க விருப்பப்படி முடிவெடுக்கலாம் என்று கடைசி நேரத்தில் கைவிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைப்பாடு திமுக இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அரசியல் என்பதுல இன்னைக்கு என்னைய பொறுத்த அளவுல அதிமுக அணி ரொம்ப பலமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவன் விஷயத்துல திருமாவளவன் பிஜேபி கூட்டணி ஆல்ரெடி இருந்திருக்கு, சீமான் பிஜேபி கூட்டணி உருவாகுமா? இல்ல, அதைத்தானே சொன்னேன். அதாவது அரசியல் எது வேண்டுமானால் நடக்கலாம். அவருடைய வீட்டுக்கு அத்துமீறி நுழைந்து காவலர்கள் நோட்டீஸ் ஒட்டியது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த நோட்டீஸை கிழிச்சுட்டாங்கிறதுக்காக வேண்டி வீடு புகுந்து காவலர்கள் அடித்து தூக்கி செல்லுகின்ற அளவிற்கு ஒரு நெருக்கடியை வந்து தமிழக அரசு கொடுக்குன்னு சொன்னா அதை வந்து சீமான் வந்து எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறாரு? அப்போ ஒரு நல்ல முடிவு எடுக்கணுமா இல்லையா? அதான் நம்முடைய தனிப்பட்ட கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு திமுகவை என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரு ஒற்றை நிலைப்பாடு அவருக்கு வருது. அப்ப என்ன செய்யணுங்கிற செயல்பாடு வரணும். இன்னைக்கு கூட பேசுறாரு, இந்த ஆப்டால் ஒரு திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒண்ணு சேரன்னு அவசியம் இல்ல. அவர் என்ன பெருசா ஓட்டு வச்சிருக்கிறாரு, 18% ஓட்டு வச்சிருக்கிறாரு தனிப்பட்ட முறையில. எல்லாம் கூட்டணி சேர்ந்தாத்தான் அது வந்து 30க்கு மேல போகணுங்கிற நிலைப்பாடு. அப்ப ஒரு 18% கூட ஓட்டு இல்லாத ஒரு திமுக வீழ்த்துவதற்கு அத்தனை பேரும் சேர்ந்து வீழ்த்தணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு செட் பண்ணி கொடுக்கிறார். அப்ப நீங்க இந்த ஆட்சியினுடைய அவலங்களை, இந்த ஆட்சி கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை நீங்கள் உண்மையிலே பெரிதாக நினைத்தால் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பலப்படுகின்ற அணிக்கு என்ன செய்யணும், பலம் சேர்க்கணும். அதுதான் வருங்கால தமிழகத்திற்கு நல்லது. அப்படி இல்லை என்றால் நான் தனித்துத்தே நிற்பேன் என்று சொன்னால் திமுக மறுபடியும் வருவதற்கு மறைமுகமான ஆதரவை நீங்கள் கொடுப்பதாகத்தான் அர்த்தம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சீமா இதேதான் தமிழ் தேசியவாதிகளை சொல்றாங்க, என்ன ஓட்ட பிரிக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுதான். அப்ப மறைமுகமாக திமுக வெற்றிக்கு நீங்கள் மறைமுகமாக உதவுகிறீர்கள் என்பதுதான் பொருள். அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. சாதாரண டீ கடையில் உட்கார்ந்து டீ குடிக்கிற பேப்பர் பிடிக்கிறவனுக்கு இந்த அரசியல் தெரியுது, அவருக்கு தெரியாம இருக்குமா? ஆக இன்றைக்கு பெரிய தீமை எது, சின்ன தீமை எதுன்னு பாருங்க. பெரிய தீமை ஒழிப்பதற்கு சிறிய தீமை பொறுத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இங்க முக்கியமானது.
அந்த அளவிற்கு அவர் மிக முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சீமான் இருக்கிறார். இந்த 26 சரியான முடிவு அவர் எடுக்க தவறிவிட்டால் 26க்கு பின்னால் அவர் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார் என்பது பலர் சொல்லுகிறார்கள். ஓகே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.